ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பா 2 போல் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கடைங்களில் பிரியாணி ஏதாச்சும் நம்ம வாங்கணுன்னா சின்ன சின்ன கப்பில் வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கப்பு ஐஸ்கிரீம் கப்பு 2மே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு ட்ரையாக நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பை நீங்கள் திருப்பி வச்சதுக்கப்புறம் டபுள் டேப்பு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு இந்த டப்போட சென்டரில் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் சைடில் தள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் பாக்ஸோ இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது போல் ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டீல் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கப்பு இல்லாமல் இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே அங்கங்கே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கப்பை வச்சதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க டபுள் டேப் நல்லா ஒட்டிக்குங்க. இப்போ நம்ம எல்லா பாக்ஸுமே இந்த கப்புக்குள்ளே நம்ம வச்சு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே தனி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஒரே பாக்ஸில் ஒவ்வொரு கப்புகளும் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்பவுமே நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வச்சு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாக்ஸை நீங்கள் நட்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் துணியாலனா மஞ்சள் பயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் பயிர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கத்திரிக்கோல் வச்சு பேக்கோட 2 பக்கமும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், பேக்கை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா லென்த்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கை இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி இருக்கு இல்லையா, ஒரு கைப்பிடியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கத்திரிக்கோல் எடுத்து கரெக்டாக நீங்கள் கைப்பிடியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் திருப்பி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. பேக்கை நல்லா லென்த்தாக நீங்கள் விட்டுட்டு இது போல் நீங்கள் பேக்கை சின்னதாக இது போல் நீங்கள் மடித்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நீங்கள் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க அந்த ஃபோல்டு நல்லா நிற்குங்க. அதுக்கப்புறம் அதே பேக்கை இன்னொரு டைம் நீங்கள் அதே பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபோல்டு நீங்கள் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு நீங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் கை வச்சு நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க அந்த ஃபோல்டு ஃபுல்லாகவே கலையாமல் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே நம்ம ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராவை நீங்கள் அது உள்ளுக்குள்ளே சின்னதாக நீங்கள் மடிச்சுட்டு நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் சின்னதாக மடித்து நான் அழுத்தி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம ஸ்டாப்லர் பின்னு, க்ளூ கம்மு இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஃபெவிக்விக் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லென்த்தை நம்ம ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம பின் பண்ணியாச்சு. அதே போல் இது மேலே நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இதே போல் சைடு 2 சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தாலுமே மிஷினில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பக்கமும் ஸ்டாப்லர் பின் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நமக்கு மொத்தமாக 2 பேக்கெட் போல் கிடச்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் ஸ்டாப்லர் பின் எடுத்துக்கலாங்க. இந்த 2 பேக்கெட் இருக்கு இல்லையா, இதை நம்ம 4 பேக்கெட் ஆகிறதுக்காக மறுபடியும் ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் சென்டரில் ஸ்டாப்லர் பின் ஓப்பன் பண்ணி இது போல் அழுத்துனீங்கன்னா அழகாக நம்ம பின் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு எடுத்து யூஸ் பண்ணுற ரேஷன் அட்டை, அதுக்கப்புறம் பட்ஸு, அதுக்கப்புறம் கிளிப்புங்க, பால் கணக்கு நோட்டு, இது மாதிரிலாம் நீங்கள் இந்த பேக்கெட் உள்ள போட்டு எப்போதும் போல் ஆணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அழகான எடுத்துக்கலாம். திரும்பவுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நம்ம அங்கங்கே வச்சு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது நமக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மாவு நம்ம சலிக்கும்போது நிறைய மாவு நமக்கு கீழே சிந்திடுங்க. இந்த மாதிரி மாவு சிந்தாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவு சலிக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பேப்பரை நீங்கள் மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சல்ட்டை வச்சுட்டு எப்போதும் போல் ஒரு கப்பில் மாவு எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் ஜலிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஜலிக்கும் போது ஒரு கொஞ்சம் மாவு கூட கீழே ஸ்ப்ரெட்டே ஆகாதுங்க. இந்த மாதிரி எவ்வளோ மாவுன்னு அழகாக நீங்கள் சலித்து எடுத்துக்கலாங்க. இதனால் நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம அரிசி நம்ம சேர்த்துடலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் அப்பளக்கட்டை வாங்கிட்டு இருந்தோன்னே அப்பளக்கட்டை ஓப்பன் பண்ணிட்டு தனி அப்பளம் இது போல் நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் அப்பளம் எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி அப்பளக்கட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக நீங்கள் அரிசி நீங்கள் போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்பளம் ரொம்ப நாளைக்கு நமுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மறக்காமல் இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அகலமான கப் எடுத்துகிட்டு ஒரு 10 போல் நீங்கள் மாத்திரை நீங்கள் போட்டுக்கோங்க. மாத்திரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் மட்டும் தண்ணி வந்துட்டுருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் மாத்திரையை ஊற விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தா மாத்திரை ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி போய் நல்லா கலர் மாறி போயிருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸை முக்கியமாக நீங்கள் நைட் டைம் தாங்க செய்யணும். நம்ம வீட்டு சிங்கில் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த தண்ணி நீங்கள் சிங்க்கு உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சிங்க் உள்ளுக்குள்ளே புழு பூச்சிருந்தாலும் மறுநாள் காலைல பார்க்கும்போது எல்லா புழு பூச்சுமே இறந்து போயிடுங்க. பேட் ஸ்மெல் சுத்தமாக நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றுறதுக்கப்புறம் கரையாத மாத்திரை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி வெளியே கெடாசிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிங்க்கு எப்பவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் புழு பூச்சி இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் பழைய தண்ணி கேன்லாம் உடஞ்சி போது நிறைய பேர் தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது போலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாதி கேன் கட் பண்ணியிருக்கேன். இந்த கேனை நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய பேக் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் எடுத்து தண்ணி கேன் மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கேன் நம்ம நேராக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், தண்ணிக்கே நம்ம திருப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பைக்குள்ளே அந்த கேன் நல்லா உட்கார மாதிரி நல்லா நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பேக்கோட கைப்பையே கட் பண்ணாமல் அந்த பேக் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் மடக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ஒரு பக்கமாக சின்னதாக நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் கம் எடுத்துக்கலாங்க, இல்லைனா டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டபுள் டேப் எடுத்துக்கிட்டேன். டபுள் டேப் எடுத்துகிட்டு இந்த பையன் மேலே இதை போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி அந்த பையை நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மடித்து நம்ம ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த பையை கீழே வரைக்கும் நல்லா நம்ம மடித்து விட்டுக்கலாங்க. மடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டபுள் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த பை மேலே வச்சு நல்லா நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம டபுள் ஸ்டிக்கர் வச்சு நல்லா நம்ம ஒட்டி விட்டாச்சுங்க. மொத்தமாக ஒரு பக்கம் நீங்கள் 3 டபுள் ஸ்டிக்கர் போல் கட் பண்ணிவிட்டு இந்த பையை நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம நல்லாவே டைட்டாக நம்ம ஒட்டி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒட்டணுங்க. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் எடுத்துகிட்டு அந்த பேக்கை நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கோங்க. டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு இது போல் நல்லா மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கலாம், இல்லைனா டபுள் டேப் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா ஒட்டி வச்சாச்சுங்க. இந்த கேனை நம்ம தலை திருப்பி வச்சுக்கலாங்க. தலை திருப்பி வச்சதுக்கப்புறம் இந்த பை இன்னும் கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பையை நீங்கள் மடிச்சுட்டு டபுள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது போல் நீங்கள் டபுள் ஸ்டிக்கர் மேலே பையை நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் பை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பையை நல்லா மடித்து நீங்கள் பிடிச்சிட்டு மறுபடி டபுள் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாங்க. டபுள் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒன்றா ஒட்டி விட்டுருங்க. நல்லா நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பையை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க இன்னும் 3 டபுள் ஸ்டிக்கர் நல்லா வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் டபுள் ஸ்டிக்கருக்கு பதிலாக நீங்கள் எந்த வித கம்மெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஃபுல்லாக நல்லா ஒட்டினதுக்கப்புறமேலு இந்த கேனை நம்ம நேராக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடி நம்ம டபுள் ஸ்டிக்கரை சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி ஒரு 2 பீஸ் போல் மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த கேன் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி அந்த பையை நீங்கள் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கும் போது பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு பிடிச்சிக்குங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் டபுள் ஸ்டிக்கரை வச்சு பையை நல்லா நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டில் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு இருந்தால் மங்கங்கப்போ இல்லையா, அந்த மல்லிகை சாமான் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இது கேனுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாங்க. நமக்கு இடமும் தேவைப்படாது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். நிறைய பாத்திரமும் நம்ம வச்சுக்கவும் முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஆன்லைனில் காசு கொடுத்து நிறைய பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறத நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.